வபரகாத்துஹு. சமீபத்தில் லிபியா நாட்டைச் சேர்ந்த அமர் என்ற ஒரு ஹாஜ் யாத்திரியின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அற்புதத்தையும் முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் சரணமடைகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத் கருணை தருவான். அதற்கான சிறந்த உதாரணமாக இந்த சம்பவத்தை கூறலாம். லிபியா நாட்டைச் சேர்ந்த அமர் என்ற நபர் ஹஜ் செல்ல வேண்டி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விமான நிலையம் வந்தார். பாதுகாப்பு சோதனையின் போது அதிகாரிகள் அவரது பெயர் ரெட் லிஸ்ட் பட்டியலில் இருப்பதாக கூறி அவரை நிறுத்தி வைத்தனர். மற்ற அனைத்து பயணிகளும் விமானத்தில் ஏறிவிட்டனர். சில நேரத்திற்கு பிறகு அமருடைய கடவுச்சீட்டு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் விமானத்தை கண்டிப்பாக தடுக்க முடியவில்லை. விமானம் ஏற்கனவே செல்வதற்கு தயாராகிவிட்டது. அமர் எவ்வளவாக மன்றாடியும் அவரை விமானத்தில் ஏறவிடவில்லை. மிகவும் மன உளைச்சலுடன் அவர் அல்லாஹ்விடம் கையேந்தி மன்றாடி பிரார்த்தித்தார். யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்கத்தான் வந்துள்ளேன், எனக்கு அனுமதிதா வல்ல ரஹ்மானே என்று அழுது புலம்பி பிரார்த்தித்தார். ஆனால் விமானம் புறப்பட்டு சென்று விட்டது. அந்த விமானம் நடுவானில் கோளாறு ஏற்பட்டதின் காரணமாக விமானி விமானத்தை தரையிறக்கினார். ஆனால் மீண்டும் அமருக்கு அனுமதி தரப்படவில்லை. மீண்டும் விமானம் புறப்பட்டது. மீண்டும் நடுவானில் கோளாறு, மீண்டும் தரையிறக்கம். இவ்வாறு 3 முறை இதே சம்பவம் நடந்தது. இறுதியில் விமானி உணர்ந்தார், இது ஒரு சமாதானம் இல்லாத பயணம். இந்த ஹஜ் யாத்திரை அமர் இல்லாமல் இறைவன் அனுமதிக்க விரும்பவில்லை. இதன் காரணமாக அமர் விமானத்தின் உள்ளே வருவதற்கு அனுமதி வழங்கினார். விமானி அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன்! தன் அடியார்களின் இருதய நம்பிக்கையை அவன் வாட வைக்க ஒருபோதும் விடமாட்டான். இந்த சம்பவம் இணையத்தில் வைரலாகி பலராலும் பேசப்பட்டு வருகிறது. அல்லாஹ் மேன்மை வாய்ந்தவன். அல்லாஹ் பரம கருணையாளர். அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கட்டும். ஆமீன்.